ஹலோ மக்களே! இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எப்படி சென்னையிலேருந்து வாரணாசி, அதாவது காஷி போகலான்றது பார்க்கலாம். ஸோ சென்னை, வாரணாசி டைரக்ட் ட்ரெயின் வந்து ஃப்ரீக்வன்சி கம்மி. இப்போ பெங்களூர் நீங்க எங்க போறதா இருந்தாலும் ஃப்ரீக்வன்சி கம்மி. பட் ஆனா இந்த வாரணாசின்றது பார்த்தீங்கன்னா, ஹவுராலேருந்து டெல்லி, அதாவது கொல்கட்டா டூ டெல்லி ரூட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஜங்ஷன். ஸோ தீன் தயாள் உபாத்யாயா, ஸோ அதான் டிடியூன்ற ஸ்டேஷன் கோடு. அங்கத்திக்கு நிறைய ட்ரெயின் இருக்கு. இல்லை நீங்க டெல்லி ரீச் ஆயிடலாம். டெல்லியிலேருந்து ஹவுரா போகிற ட்ரெயின், இல்லைன்னா கொல்கட்டாலேருந்து ஹவுரா போகிற ட்ரெயின் வந்து எல்லாமே இந்த டிடியூ, அதாவது தீன் தயாள் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் போகும். ஸோ நீங்கள் அங்கே கூட நீங்கள் இறங்கிடலாம். இல்லைன்னா 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் இருக்குது. வாரணாசி கண்ட்ரோல்மெண்ட்டு, காஷி, அதுக்கப்புறம் டிடியூ, அதாவது தீன் தயாள் உபாத்யாயா. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் எல்லா இடத்துலையும் இந்த டோட்டோ, அதாவது ஷேர்ட் ஆட்டோ இருக்குது. உங்களுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 200 ருபீஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் போயிடலாம். அங்கே இறங்குந்து நாங்கள் இறங்குந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியிலேயே இறங்கிட்டோம். அங்கேருந்து அரௌண்டு வந்து உங்களுக்கு 150லேருந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு கோயில்கிட்ட கொண்டு போகிறதுக்கு. பட் அகெயின் கோயில்கிட்ட கொண்டு போகணுன்னா 9 o'clock முன்னாடி போனால் தான் கோயில்கிட்ட கொண்டு போகிறாங்க. இல்லைன்னா அந்த ரோடை பிளாக் பண்ணிடுறாங்க. காஷி காரிடர் ரோடை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து உங்களுக்கு விட்டுடுறாங்க. அங்கேருந்து நீங்கள் சைக்கிள் ரிக்ஷாவில் போகணும். அது அரௌண்ட் 10 ருபீஸ் இல்லைனா 20 ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தீன் தயாளில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரம். ஸோ நீங்கள் ஆட்டோவில் தான் போய் ஆகணும். அதே நீங்கள் வாரணாசி கண்ட்ரோல்மெண்ட்டில் இறங்குனீங்கன்னா ஏசி பஸ்ஸு, உங்களுக்கு ஆட்டோ, டோட்டோ, அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோ, இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். 150 to 200 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. भीड़ है क्या मंदिर में? नहीं, वो डेली का नियम है। तो मंदिर हो जाता है। भोर में रहता है तो मंदिर तक चला जाता है। क्या? भोर में रहता है तो मंदिर तक चला जाता है। हाँ। तब खुद ही कहते कि मंदिर जाएंगे 150 रुपये लेंगे। जो बात था दबा दबा, ये नहीं है कि आप अनजाने तो बेटी ले लो, वो वक्त से होता है। आप किसी से पूछेंगे, बल्कि दूसरे ऑटो से पूछेंगे तो बेटियाँ मांगेगा। एक्चुअली भाड़ा यहाँ से वहाँ का 100 रुपया है, चाहे आप नया हो चाहे पुराना हो। एक आदमी रहते तब இல்லை இல்லைம்மா என்கிட்டே இருக்குமா சாடிக்கிறேன். அகெயின் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா உங்களுக்கு 10 ருபீஸ் 20 ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அவங்களும் கோயிலுக்கிட்ட கொண்டு போய் விட மாட்டான், கோயிலுக்கு முன்னாடியே கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜங்ஷன் அது. ஸோ காசி காரிடர் மாதிரி. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரோடு மாதிரி இருக்கும். அங்கேருந்து கோயிலுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வாக் ஆகும். ரூம் புக் பண்ணும் போது நாங்கள் பண்ண தப்பு, கோயில்கிட்டே புக் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரூமுக்கு போகிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா க்யூ பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது இந்த இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷன் ரோட்லேயே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா லக்கேஜ் அங்கே வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாம். இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேமும் இருக்குது. க்யூவில் கொண்டு போய் விடுறாங்கன்ட்டு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்ணுறோங்க. ஸோ நாங்கள் அதுலேயும் ஏமாந்தோம். என்ன பண்ணுறாங்கன்னா காசை வாங்கிட்டு கிட்ட கொண்டு போவாங்கன்னு பார்த்தா நடுவில் ஏதோ ஒரு க்யூவில் வந்து நம்மளை ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து அகெயின் ஒரு 1/2 hour எங்களுக்கு
போக டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இவனை இங்கே தான் நிறுத்துறான் போல. சரி விடுங்க. ரேட் இதுதான் அந்த காசி பஜார் ரோடு மாதிரி. ஸோ எல்லாமே இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே 3 வீலர் அலோடு இல்லை, 2 வீலர் இல்லைன்னா சைக்கிள் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. பை சான்ஸ் நடுவில் பூண்டு வந்துடுறாங்க. பட் இது வந்து வாக்கிங்க்கு இப்போ நீங்கள் ஷாப்பிங் பண்ணோம், இந்த பனாரஸ் சில்க் சாரீஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த பஜார் ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு டிஃபன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைலாம் இல்லை, இங்கே வெறும் பூரி சப்ஜி அதுதான் வந்து உங்களுக்கு இருக்குது. சோலே பத்தூரா இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது. சில கடையில் வந்து உங்களுக்கு மசால் தோசை கிடைக்கிது. காஷி காரிடார், அதாவது கோயிலுக்குள்ளேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஒரு ஃபுட் பார்க் மாதிரி இருக்குது. அங்கே உங்களுக்கு வெரைட்டியான ஃபுட்டு கிடைக்கிது, நார்த்து சவுத்து எல்லாமே கிடைக்குது. பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட். உங்களுக்கு ஒரு பிளேட் பூரி அப்ராக்சிமேட்டாக 40 rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த காஷிக்கு போகிற ரூட். கொருங்க இருக்கு, உஷார் கொருங்க இருக்கு. காசி விஸ்வநாத் துவார் இப்படி தான் உள்ளே போனேன் கோயிலுக்கு. இதுதான் கோயில் உள்ள கும்பிட்டுக்கங்க கோபுரம். மம்மி எங்க மம்மி? ஸோ காஷி கோயில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக 4 கேட் இருக்குது. கேட் 1, கேட் 2, கேட் 3, கேட் 4. நீங்கள் எந்த கேட்டில் வேணாலும் போகலாம். பட் ஆனால் க்யூ வந்து உங்களுக்கு நாங்கள் போகும்போது 3 hours ஆச்சு எங்களுக்கு. ப்ளஸ் வந்து நாங்கள் யாரோ ஒருத்தர் கொண்டு போய் உங்களை விடுறேன்ட்டு 200 rupees கொடுத்து கொண்டு போனால் அங்கேருந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போகவே 1 hour ஆகிடுச்சு. இப்போது சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாஸ்ட் 5 to 7 years முன்னாடி தான் மோடி கவர்மெண்ட்னால இதை வந்து இது பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட் வேணாலும் போகலாம். நீங்கள் ரூம்லேயோ இல்லை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த கேட் வழியாக போகலான்ட்டு. ஸோ கேட்டை இது வழியாக போகணுன்னா கவர்மெண்ட் இந்த ரூம் இப்படி தான் போய் ஆகணும். நாங்கள் பண்ண தப்பு இது தான். ஸோ நாங்கள் ரூமுக்குள்ளே போகிறதுக்கே க்யூவில் நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவே வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. लॉज है हमारा गोल्डन लॉज। बृहस्पति मंदिर से आगे ये बृहस्पति मंदिर है बगल में।
பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள்? उस गली गोल्डन लॉज जाना है, उस गली से जा सकते हैं क्या? वो नेक्स्ट गली. ஸோ போலீஸ் எல்லாம் உங்களை ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு ஒரு இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரோவாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்ட்ரீட்டு, இங்கே வீடும் இருக்குது, கடையும் இருக்குது. ஸோ நீங்கள் போகும்போது கூகுள் மேப் நம்பியும் போக முடியாது. ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் சில பல லேண்ட்மார்க்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போகலாம். எல்லா கோயிலும் பக்கத்தில் இருக்க அன்னபூர்ணேஸ்வரி, விசாலாட்சி கோயில் இதெல்லாமே இருக்குது, பட் ஆனால் ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸோ கூகுள் மேப் அவ்வளோ ஹெல்ப் பண்ணல, பட் ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி காட்டும். பட் நீங்கள் சில லேண்ட்மார்க் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக எங்களுக்கு ரிக்ஷாலேருந்து இறங்கி எங்கள் ரூமுக்கு போகிறதுக்கே 1 hour ஆகிடுச்சு. லெஸ் தென் 1 kilometer தான். பட் ஏன்னா எங்களுக்கு ரூட்டு தெரியாமல் போக வந்து எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. நிறைய கடை பிரசாதம் இதெல்லாம் இருக்குது, பட் எதுவுமே நீங்கள் வாங்கினாலுமே சாமிக்கிட்ட தொடவோ இல்லை கொடுக்கவோ அலோடு கிடையாது. நீங்கள் தூரத்தில் இருந்து தான் ஒரு ஸ்லைட் மாதிரி இருக்குது, அதில் வச்சிடணும். கோயிலுக்குள்ளே போக உங்களுக்கு மொபைல் ஃபோன் எதுவுமே அலோடு இல்லை. காசிக்கு போனால் பண்ண வேண்டிய விஷயம் விஸ்வநாத் காட்டு நிறைய இருக்குது. ஆசி காட்டு, தஸ்வமேதா காட்டு. இங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த பிண்டுதான்லாம் பண்ணுற இடம். அதுவும் அந்த வீடியோவும் வேணும்னா நான் நெக்ஸ்ட் இதில் போடுறேன். அப்புறம் கால பைரவ டெம்பிளும் இருக்குது. அது அங்கேருந்து ஒரு 3 kilometers. நீங்கள் ஒரு வாக் பண்ணுறதா இருந்தாலும் வாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட் நீங்கள் 150 rupees கொடுத்தீங்கன்னா ஷேர்ட் ஆட்டோலேயே கொண்டு போய் உங்களை விட்டுறாங்க. अरे रंडी रोकना, घंटे में रोकना वहाँ पे. ஸோ நீங்கள் காசிக்கு போனால் மிஸ் பண்ணக்கூடாதது கங்கா ஆரத்தி. அது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கியூ இருக்குது உங்களுக்கு. கியூ ரோடு எல்லாமே ஒன்று தான். கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு காட் இருக்கும். கங்கா வியூ வந்து உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். இல்லை அவங்க கேட்குறாங்க.